கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட உலிகம்பாளையம், கெம்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் தேவராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொண்டையன்பாளையத்திலும், நரசீபுரம் ஊராட்சி பகுதிகளிலும், வெள்ளிமலைப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட விராலியூரிலும், ஜாகிர் நாயக்கன் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும், தென்னமநல்லூர் ஊராட்சி பகுதிகளிலும் சாலை, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை அவர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நரசீபுரம் பகுதியிலும், வெள்ளிமலைப்பட்டினம் பகுதியிலும் மரக்கன்றுகள் நட்டு வைத்த அவர் தென்னமநல்லூர் ஊராட்சி சந்தேகவுண்டம்பாளையம் பகுதியில் கழக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை விடிய அரசு விடுவித்தாலே பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறை தீரும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி ஒன்றியம் வளையங்குளத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடை அமைக்கும் பணியையும், சின்ன உலகாணி கிராமத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், முன்னாள் MLA தமிழரசன், மாவட்ட பொருளாளர் திருப்பதி, MGR மன்ற மாநில துணை செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன், ஒன்றிய கழக செயலாளர் ராமையா, கண்ணன், பிரபுசங்கர் மற்றும் அன்னமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் மட்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விடுமா என்று மக்கள் கேட்கிறார்கள். உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனால் இங்கே மின்சார கட்டணம் குறைக்கப்படுமா, சொத்து வரி குறைக்கப்படுமா, பால் விலை குறைக்கப்படுமா, பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படுமா, தினந்தோறும் நடைபெறுகிற கொலை கொள்ளை தடுத்து நிறுத்தப்படுமா, போதை தடுமா இன்றைக்கு போதையுடைய கேந்திரமாக இருக்கிற தமிழ்நாடு அதனுடைய விதி மாற்றப்படுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல முன்வருவாரா என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி கொண்டு வந்ததாக MIT கல்விக் குழும தலைவர் R. இளங்கோவன் பெருமையுடன் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் முசிறி MIT வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். அண்ணன் நிறைய நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் தலைவர் சும்மா இல்லாமல் ஏன் தேவை அரசு பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க, எவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் சேர மாட்டேங்கிறான், எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தையே போயிட்டுருக்கான் அப்படின்ட்டாரு. உண்மையாலுமே இந்த கல்லூரிக்கு ராமநாதபுரத்துலேருந்து ஒரு மாணவர் சேர்க்கின்ற பொழுது அவர் சொன்னார், சார் நான் சாமி கும்பிட்றேனோ இல்லையே தெரியாது சார், ஆனால் எடப்பாடியார் படத்தை வச்சு தான் சார் கும்பிட்றேன், என்ன தலைவரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டேன். 7.5% கொடுங்க சார். சார் நான் என் பொண்ணு டாக்டர் ஆகும் பார்த்தோமா, எந்த காலேஜ், ஸ்டாலின் மெடிக்கல் காலேஜில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணாக்களுக்கு இன்றைக்கு அந்த டாக்டர் படிக்கின்ற அளவை உயர்த்தி கொடுத்த ஒரு மாமனிதர் யாருன்னா அண்ணன் தவிர யாரும் இல்லை.